ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பட்டாணி வச்சு குருமா செய்ய போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணிலாம் போட்டு செய்வோம் குருமாவில். ஆனால் இன்றைக்கி நான் வெறும் பட்டாணி வச்சு குருமா பண்ண போகிறேன். ரொம்ப நல்லது, சத்தானதும் கூட. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த பட்டாணி நல்லாயிருக்கும். பட்டாணி குருமா இது வாங்க நான் எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறோம். பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு ஒரு கிளறிட்டு நம்ம பட்டாணியை அது கூட சேர்த்துடலாம். ஏன்னா பட்டாணி இது கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா தான் நல்லா வேகும். இந்த பட்டாணியோடு சேர்ந்து அந்த வெங்காயமும் வதங்கிடும். குருமாக்கு நம்ம அரை முறி தேங்காய், 2 ஏலக்காய் எடுத்துருக்குறோம். இதை அரைச்சிட்டு நம்ம பால் எடுத்துக்கலாம். பட்டாணி நல்லா வெந்திருக்குது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட இந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். 2 தக்காளி போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். பட்டாணி, தக்காளி நல்லா வதங்கி இருக்குது. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் 2 ஸ்பூன் நான் போடுறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. மசாலாவை நல்லா இந்த எண்ணெயிலேயே கலந்து விட்டுருங்க. கலந்துட்டோன்னா அந்த பச்சை வாசனை இருக்காது. இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இப்போ தேங்காயும் ஏலக்காயும் நம்ம அரைச்சி பால் எடுத்துருக்குறோம். அதை இதில் சேர்த்துடலாம். நம்ம எல்லாமே கலந்துட்டோம். மசாலா, தேங்காய் பால் எல்லாமே ஊற்றிட்டோம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். விசில் போட்டோம். ஒரு 4 விசில் வரட்டும், அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குது, எண்ணெய் பிரிஞ்சு வெந்திருக்குது. இப்போ இது கூட நம்ம ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். இது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் சேர்த்துருக்குறோம். நம்ம இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்க்கலை. சுக்கு பவுடர் சேர்த்தா ரொம்ப மணமாகவும் நல்லாவும் இருக்கும். கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.